குமரி கண்டம் உண்மையா? இதோ உண்மையை பார்க்கலாம். குமரி கண்டம் என்பது தமிழ் மொழியிலும் கலாச்சாரத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தொன்மையான கண்டமாகும். இதன் பெயர் பலரும் கேட்டிருப்பார்கள், ஆனால் உண்மையில் அது இருந்ததா என்பதில்தான் விவாதம். முன்னோர் நம்பிக்கைப்படி குமரி கண்டம் ஒரு தொன்மையான நிலப்பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது தமிழர்களால் பரந்திருந்த பழமையான நிலமாக நம்பப்படுகிறது. இந்த நிலப்பகுதி இன்றைய இந்தியாவின் தெற்கு பக்கம் இருந்ததெனவும் கடல் குழிவதால் மூழ்கியதெனவும் கூறப்படுகிறது. இதை பற்றி சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்க கால இலக்கியங்களும் குறிப்புகள் கூறுகின்றன. அவற்றில் தமிழர்கள் வாழ்ந்த பிரம்மாண்டமான நிலப்பகுதிகள் கடலில் விழுந்தன என தெரிவிக்கின்றன. இன்று பலரும் குமரி கண்டத்தை ஒரு புராணக் கதையாக காண்கிறார்கள். ஆனால் சில பண்டைய வரைபடங்கள், நிலத்தின் இயக்கங்களை விவரிக்கும் புவியியல் ஆதாரங்கள் இந்த காண்டத்திற்கான சாத்தியங்களை நமக்கு கூறுகின்றன. அதே நேரத்தில் இதுபோலவே மியூலண்ட், அட்லாண்டிஸ் போன்ற தொன்மையான நிலங்களும் உலகத்தின் பல பகுதிகளில் இருப்பதாகவும் நம்பிக்கைகள் உள்ளன. இந்த குமரி கண்டம் தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் சிலர் இது முக்காலத்திய புராணங்களில் மட்டுமே காணப்படும் மாயக்கண்டம் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் குமரி கண்டம் தொடர்பான நம்பிக்கைகள் தமிழ் மக்களின் அடையாளம், பெருமை மற்றும் கலாச்சார வரலாற்றை வெளிப்படுத்துவதாகவே இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்ததா, அல்லது இது வெறும் புராண கற்பனையா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.